ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 22/8/2024 வாஸ்து நாள். இந்த ஒரு எளிமையான பரிகாரம் நம் செய்தாலே போதும், நம் வீட்டில் உள்ள தோஷம் அனைத்துமே நீங்கும். சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க தடைகள் அனைத்துமே உங்களுக்கு நீங்கி நிச்சயமாக ஒரு வருடத்திற்குள் நமக்கு நல்லது நடக்கும். அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆவணி மாத வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாளில் வாஸ்து பகவானை நம்ம வழிபாடு செய்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கும் வாஸ்து தோஷங்கள் அனைத்துமே விலகும். புது வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் பூஜை போடலாம். அதற்குண்டான நல்ல நேரங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாங்க. சொந்த வீடு வாங்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் நீங்கணும், நில சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீரணும், சொந்த நிலத்தில் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினத்தில் எந்த நேரத்தில் வாஸ்து பகவானை நினச்சி என்ன வழிபாடு செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் பார்த்துடலாம். நாளைய தினம் வியாழக்கிழமை காலை 7:23 7:59 மணி வரைக்கும் வாஸ்து நேரம் இருக்குது. இந்த 33 நிமிடத்தில் நம்ம பூமி பூஜை செய்வதாக இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. கூடிய விரைவில் உங்களுடைய நிலத்தில் பூமி பூஜை போடணும் அப்படின்னு ஒரே ஒரு செங்கலை வாங்கி நாளைய தினம் வீட்டில் இந்த நேரத்தில் பூஜையை நம்ம செய்யணும். ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க, வீடு கட்டி விற்கிறவங்க, நில சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்க எல்லாரும் நாளை நீங்கள் தொழில் செய்யும் இடத்திலும் இந்த வழிபாட்டை செய்யலாம். நிச்சயம் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். கடையிலிருந்து பணம் கொடுத்து ஒரு நல்ல செங்கல்லாக வாங்கிக்கணும். அந்த செங்கல்ல நல்ல தண்ணீர் போட்டு கழுவிக்கோங்க. நாளைய தினம் 7:23 7:59 இந்த நேரத்தில் இந்த பூஜையை நம்ம வீட்டில் செய்யணும். பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு மனசார உங்கள் குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முதல்ல விநாயகரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்தது உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நிலம் வாங்கணுமா அல்லது வாங்கிய நிலத்தில் வீடு கட்டணுமா, இல்லை கட்டியிருக்கக்கூடிய வீட்டில் ஏதாவது வாஸ்து தோஷ பிரச்சனை இருக்குதா, இல்லை நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் இருக்கும் வீட்டில் வாஸ்து தோஷத்தால் உங்களுக்கு நிம்மதி கெட்டு போகுது, ஏதாவது சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, இப்படி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த ஒரு செங்கல்ல நம்ம தண்ணியில் கழுவணும் இல்லையா, அந்த செங்கல்ல ஒரு தாம்பாள தட்டில் வைக்கணும். ஒரு கிண்ணத்தில் சந்தன குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஓம் வாஸ்து பகவானே நமோ நமக, ஓம் வாஸ்து பகவானே நமோ நமக இந்த மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு முறையும் சந்தனத்தையும் குங்குமத்தையும் அந்த பொட்டு இருக்குது பார்த்திங்களா, செங்கல் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பொட்டு வைக்கணும். 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாட்டை செய்யணுங்க. ஓம் வாஸ்து பகவானே நமோ நமக 108 முறை இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் அந்த செங்கலுக்கு சந்தனமும் குங்குமத்தையும் நீங்கள் வைக்கணும். கொஞ்சம் பூக்களைக்கும் அந்த செங்கலுக்கு மேலே போட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆராத்தி எல்லாத்தையுமே காட்டிட்டு உங்களோட வழிபாட்டை முடிச்சுக்கோங்க. வாஸ்து பகவானுக்கு நீங்கள் என்ன நெய்வேத்தியம் வேணாலும் வைக்கலாம். எதுவுமே இல்லைனாலும் 2 வாழைப்பழத்தையாவது நீங்கள் நெய்வேத்தியமாக வைங்க, அதுவே போதுமானது. இதை இந்த செங்கலை வச்சு ரொம்ப எளிமையான பூஜையை நம்ம வீட்டில் செய்கிறோம். இந்த செங்கலை பூஜை அறையிலே வச்சு தினமுமே வாஸ்து பகவானை மனசார நினச்சி உங்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வச்ச வேண்டுதல் ஒரு வருடத்திற்குள்ளே நிச்சயமாக பலிக்கும். வேண்டுதல் பலிச்சிருச்சு, நீங்கள் நிலத்தில் வீடு கட்ட தொடங்கிடுச்சிங்க அப்படின்னா இந்த செங்கலை எடுத்து நீங்கள் பூமி பூஜையின் போது நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனாலும் இந்த செங்கலை பத்திரப்படுத்தி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த வழிபாடு செய்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனையால் வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே குறையும். வாஸ்து பகவானின் அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கும். நாளைய தினம் கட்டாயம் இந்த 7:23 7:59 இந்த 33 நிமிஷத்தில் நீங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் வீடு கட்டிட்டீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னாலும் நாளைய தினம் இந்த 7:23 7:50 ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் பன்னீர் விட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜவ்வாது, அப்படி பட்டை பொடியெலாம் இருக்குது பார்த்திங்களா, அது ஏதாவது வாசனை பொருட்கள் அது இருந்தாலும் அதில் போடுங்க. துளி பச்சை கற்பூரத்தை போடுங்க. நல்லா கலந்துட்டு இந்த குறிப்பிட்ட அந்த 33 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு எனக்கு என்னோடய வீடு எப்பொழுதும் எங்கள் வீட்டில் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்போடவும் நாங்கள் வாழணும் அப்படின்னு
மனசார வேண்டிக்கோங்க. வீட்டு நிலைவாசலில் வந்து இந்த தண்ணியை கொஞ்சம் வச்சு கூட நீங்கள் அந்த நிலைவாசலை நல்லா தொடச்சிட்டு அதே இதில் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். இந்த கலந்து வச்சுருக்க தண்ணியை வீடு முழுவதும் மூலை முடுக்கு எங்கே பார்த்தாலும் நீங்கள் வேப்பலை அல்லது வெற்றிலை, மாவிலை இப்படி ஏதாவது கையால் தெளிக்காமல் இந்த மாதிரி பொருட்களை கொண்டு வெற்றிலை அல்லது வேப்பிலை அல்லது மாவிலை இதன் மூலயமா நீங்கள் தெளித்து விடுங்க. இந்த மாதிரி தெளிக்கும் பொழுது நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல், எதிர்மறை சக்திகள், கண் திருஷ்டிகள் இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே போயிடும். நம்ம வீடும் வந்து சுபிட்சமாக இருக்கும். எப்பொழுதும் நம்ம செல்வ செழிப்போடவும் வீட்டில் உள்ளவங்க ஆரோக்கியத்தோடவும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் நம்ம வாழலாம். அதனால் எப்பொழுதுமே மாதமே இந்த வாஸ்து நாளுங்கிறது வரும். அந்த டைமை குறித்து வச்சுக்கிட்டு அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் இதை செய்யும்பொழுது இன்னும் நமக்கு கூடுதலான ஒரு நல்லது நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்பொழுதும் இதை நீங்கள் செய்ய தவறாதீங்க. இந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பம் மேன்மேலும் சந்தோஷத்தோட செல்வ செழிப்போடு நீங்கள் வாழலாம். நாளை தினம் மகா சங்கடகர சதுர்த்தி. நாளை தினம் விநாயகரையும் நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் மகாலட்சுமி தாயாரின் கருணையாலும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு, ஆரோக்கியம் அனைத்துமே மேலோங்கி இருக்கும். நன்றி.